வணக்கம். இது ஆதன் ஃபினான்ஸின் மார்க்கெட் பிரீஃப். இன்னைக்கு நிஃப்டி ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு வைல்டு ஸ்விங்கோட தான் ஆரம்பிச்சது. அது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நாள் ஃபுல்லுமே ஃப்ளாட்டாகவே முடிச்சிருச்சு. நேற்று 24,000 பாயிண்ட்டுக்கு ஒரு 5 பாயிண்ட் ஷையாக டேவை க்ளோஸ் பண்ணது. இன்னைக்கு இன்னொரு 10 பாயிண்ட் குறைச்சி டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி 58% குறைஞ்சு 56,755 டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ப்ராடக்ட் மார்க்கெட் மோஸ்ட்லியே ரெட்டாக தான் இருந்தது. ஒரு சில மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் இண்டிசஸ் மட்டும் க்ரீனாக இருந்தது. அதுவும் பார்டர் லைன் க்ரீன் தான். மைக்ரோ கேப்ஸ் தான் பயங்கரமா அடிச்சிருந்தாங்க, -1.27%. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 வந்து ஒரு 0.70% அடிச்சிருந்தாங்க. செக்டரல் இண்டிசஸ் பார்த்தோம்னா அது ஒரு மிக்ஸ்டு பேக்கா இருந்துச்சு. இன்னைக்கு எஃப்எம்சிஜி வந்து ஒரு -1.38% டவுனா இருந்தது. எஃப்எம்சிஜில மெயினா வந்து பாத்தீங்கன்னா வருண் பிவரேஜஸும் ஹெச்யூஎல்லையும் வந்து ஒரு 7% போல அடிச்சிருந்தாங்க. ஹெச்யூஎல் வந்து 52 வீக் லோல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஒரு -1.25%, பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து -0.96% டவுனா இருந்தது. பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஐடி வந்து ஒரு 3.32% உயர்ந்திருந்தது. மெயினா இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஐடில ஒரு ரெக்கவரின்றெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கான்ட்ரா ட்ரேடிங் சொல்லலாம். ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனா இருக்கிறதுனால அதுக்கு பதிலாக ஐடியை வந்து கொஞ்சம் ஏற்றி இருக்காங்கன்னு தான் இது நம்ம பார்க்கணும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வந்து ஒரு 2.17%, அப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து ஒரு 1.08% பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்னைக்கு செக்டரல் இண்டிசஸ். இதுதான் இன்னையோட நிஃப்டி 50யோட ஹீட் மேப். டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், எட்டர்னல், டெக் மஹிந்திரா, நெஸ்லே இந்தியா, சிப்லா. டாப் லூசர்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கோல் இந்தியா நல்ல ரிசல்ட் தான் கொடுத்ததா சொல்றாங்க, ஆனாலும் அடிச்சிருக்காங்க. என்டிபிசி, ஐசிசி பேங்க். சந்தையோட கீ ஸ்டாக்ஸ் இதுதான். இன்னைக்கு நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆயிருந்தது, 20 ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருந்தது. ஓவரால் மார்க்கெட்ல 1160 ஸ்டாக்ஸ் அப்பா இருந்தது, 2133 ஸ்டாக்ஸ் டவுன் ஆயிருந்தது. 52 வீக் ஹைல 75 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 45 ஸ்டாக்ஸும் டேவை க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்பர் சர்க்யூட் அடிச்சது பார்த்தீங்கன்னா 91 ஸ்டாக்ஸ், லோவர் சர்க்யூட் அடிச்சது 105 ஸ்டாக்ஸ். இன்னைக்கு டிஐ, எஃப்ஐ 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஆனாலும் மார்க்கெட்ல பெரிய ரியாக்ஷன் எதுவும் இல்லை. டிஐ வந்து 1664 crores வாங்கியிருக்காங்க, எஃப்ஐ 755 crores வாங்கியிருக்காங்க. க்ரூடு நல்லாவே கரெக்டா இருக்கு. திரும்பவுமே போர் சூழல் வந்து தணிஞ்சிருக்குன்றதால க்ரூடோட விலை நல்லாவே மட்டுப்பட்டு இருக்கு. 100 தாண்ட பிரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ $84 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து $438 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஃபிளக்சுவேஷன் இருக்கு கோல்டு. நேத்து போர் நிறுத்தம் அறிவிச்சதுனால $4,100 வரைக்கும் போன கோல்டு வந்துட்டு இன்னைக்கு 4,030க்கு திரும்ப ரீட்ரேஸ் ஆயிடுச்சு. காரணம் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் ஃபெட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நாளையோட அவுட்புட் வந்துட்டு பெரும்பாலானவர்கள் வந்துட்டு ரேட்டை ஸ்டேபிளா வைக்கணும்னு சொன்னாலுமே ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃபெட் வந்துட்டு ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா கோல்டு கண்டிப்பா சரியும். அந்த ஒரு பயத்தினாலதான் கோல்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிட்ரேஸ் பண்ணியிருக்கு. நிறைய பேர் வித்துட்டு பொசிஷனை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த வகையான இண்டிகேஷனும் கிடையாது, கோல்டு ஏறுமா இறங்குமான்றது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஒரு பயத்துல நிறைய பேர் வந்து கோல்டு ட்ரேடிங்ல இருந்து வெளில வந்திருக்காங்க. அதனால கோல்டு வந்து ஒரு டவுன்வர்ட் ப்ரெஷர்ல இருக்கு. ஃபெட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு ஜெனரல் கன்சென்சஸ் வந்து என்னன்னா இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு ரேட் கட்டாவது இருக்கும், அதுக்கு கோல்டு ஓரளவுக்காவது கரெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு இன்டென்ஸா இருக்கும், அதோட தாக்கம் இந்திய ரூபாயில எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் இந்திய மார்க்கெட்ல தங்கத்தோட விலை இறங்குறதுக்கான ஸ்கோப் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கரெக்ட் ஆனாலுமே லோக்கல் மார்க்கெட்ல பெருசா கரெக்ஷன் இருக்காதுன்றாங்க. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு சென்னை மார்க்கெட்ல 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 13,215 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணிருக்கு. 155 ரூபா குறைஞ்சு ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு சில்வர் வந்து 5 ரூபா கரெக்ட் ஆகி 235 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ரூபி திரும்பவும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. 95.80 டேவை க்ளோஸ் பண்ணிருக்கு. நேத்து வந்து 96.18 இருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னா ஆர்பிஐ டாலரை வித்திருக்காங்க. எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ் ஓரளவுக்கு பிக்கப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதோட ப்ரொஜெக்ஷனுமே ஹையரா சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரியல, ஆக்சுவல் டேட்டா இன்னும் வரல. ஸோ அதுல இருந்து வர ப்ரொசீடை கூட ஆர்பிஐ வித்திருக்கலாம், இல்ல அந்த ப்ரொசீட்ஸ் நல்லா வரும்ன்றதுக்காக தங்கிட்ட இருக்கிற ரிசர்வ்ல இருந்து கூட ஆர்பிஐ வந்து டாலரை வித்திருக்கலாம். அதனாலதான் ருபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி 95.80 முடிஞ்சிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்லைட் கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து 101.31 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்து க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 101.5 இருந்தது, கொஞ்சம் ஸ்லைட்டா கரெக்ட் ஆயிருக்கு. இந்தியால 100 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்கிறவங்க எண்ணிக்கை 2021-22 142 இருந்திருக்கு. அது 3 வருஷம் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 576 உயர்ந்திருக்காமா. இந்த தகவலை கொடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் பினான்ஸ் பங்கஜ் சௌத்ரின்ற ஒரு அமைச்சர் தான் நாடாளுமன்றத்தில் கொடுத்திருக்காரு. மறுபக்கம் இன்னொரு செய்தியில மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதவங்க கிட்ட இருந்து இந்திய வங்கிகள் 750 கோடிக்கு மேல வசூலிச்சிருக்காங்க பெனால்ட்டியில. தனியார் வங்கிகள் ஏறக்குறைய 5000 கோடிக்கும் பொதுத்துறை வங்கிகள் 2000 கோடிக்கும் வசூலிச்சிருக்காங்களா. இரண்டும் இருவேறு செய்திகள்.
அமெரிக்க பங்குச்சந்தை இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செமிகண்டக்டர் ரிலேட்டடானது, ஏஐ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்ல இருக்க பிரச்சனைகளையும் மீறி பாசிட்டிவா இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்குது. சன்ஃபார்மா நிறுவனம் ஆர்கனான்ற அமெரிக்க நிறுவனத்தை $11.25 பில்லியன் வாங்கியிருக்காங்க. அந்த முடிவை ஆர்கனா நிறுவன ஷேர் ஹோல்டர்ஸ் ஏத்திருக்காங்க. ஆர்கனான சன்ஃபார்மா முழுதுமா அக்வயர் பண்றதுக்கான ஒரு கடைசி ஸ்டெப்பா இது இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடாவோட வாடிக்கையாளர் வங்கி விவரங்கள் ஏறக்குறைய 1 TB அளவுக்கு டார்க் வெப்ல லீக் ஆயிருக்கதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. யாரும் இதுக்கு இன்னமும் பொறுப்பேற்றுக்கல, யாரும் அபிஷியலாவும் இதை கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஆனா வாடிக்கையாளர்களோட ஆதார் நம்பர், அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ், லோன் டேட்டா எல்லாமே அதுல அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களா தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டெய்லி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.